அமைச்சர் இன்னைக்கு வந்து இந்த நடவடிக்கை சம்மந்தமாக பேசினார். அது சம்மந்தப்பட்ட கைது பண்ணிக்கணும்னு சொன்னார். சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பொதுவாக வந்து பல்வேறு மருத்துவர் சங்கம், செவிலியர் சங்கம் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து அவர் வைக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளையும் நாங்கள் அரசு வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அரசின் சார்பாக என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்கோங்கிறதையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் வந்து முன்வைத்தாங்க. எனவே அந்த அடிப்படையில் எங்களுடைய சங்கம், சமூக சமூக டாக்டர் சங்கம் சார்பாக நாங்கள் முக்கியமாக வந்து ஒவ்வொரு மருத்துவமனையிலும் பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கணும், அதுமாதிரி விசாக கமிட்டியில் அமைக்கணும். அந்த பாதுகாப்பு குழுவில் வந்து அங்கே உள்ள மருத்துவர்கள் செடி எல்லாமே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம். அதை வந்து கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காரு. போலீஸ் அவுட் போஸ்ட் வந்து முக்கியமான மருத்துவமனையில் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து போலீஸ் அவுட் போஸ்ட் இது பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி முக்கியமான பல டிமாண்ட்ஸை வந்து அவங்க கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க சைட்லேருந்து என்ன உறுதி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கன்சிடர் பண்ணுறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா? ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் இல்லை அவுட் போஸ்ட்டில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களும் ஏடிஜிபி வந்திருக்காரு. அவர் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் கிண்டி ஹாஸ்பிட்டலில் உடனடியாக போடுறோம்னு சொல்லிட்டாங்க. எந்தெந்த முக்கியமான மருத்துவமனைகள் இருக்கணும் அங்கெல்லாம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அது வந்து அரசு டாக்டர் சங்கம் தான் முடிவு பண்ணணும். அவங்க கலந்து பேசி. உங்களுடைய சங்கம் சார்பாக என்ன? எங்களுடைய சங்கம் சார்பாக அவங்க அழைத்து பேசினதில் பல கோரிக்கைகளை நிறைவேற்றுறங்க இருக்காங்க. அதனால அவங்க நிறைவேற்ற நம்புறோம். அப்படி நிறைவேற்றிட்டா அடுத்த கட்டமாக கலந்து பேசி நாங்கள் என்ன செய்வோம். நீங்கள் சமரசமாக தான் இருக்கீங்க? சமரசம் இல்லை, போராட்டம் பண்ணுறதுக்கு அரசு இல்லை வாய்ப்பு எதுவும் இல்லை. இல்லை அப்படி கிடையாது. என்னன்னாக்கா சில கோரிக்கைகளை முன் வச்சோம். அந்த கோரிக்கைகளை வந்து கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. கன்சிடர் பண்ணலன்னா பரவாயில்ல, கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக இந்த விஷயத்தில் கையாண்டிருக்காங்க அரசு அப்படின்னு நம்புறீங்களா நீங்கள்? இல்லை அவங்க வந்து பாதுகாப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாதுகாப்பு சட்டம் சம்பந்தம் எல்லா மருத்துவர்களும் விளம்பரம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்தில் எப்படியோ அது உங்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை. இனிமேல் வந்து இந்த மாதிரி தாக்குதல் இருந்தால் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வழக்கு தொடர்போம், நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே அவங்க உறுதி கொடுக்குறது தானே, அப்போ அதை நம்பர் தானே. அதனால செய்யலைனாக்கா அடுத்த கட்ட போராட்டங்களை நிச்சயமாக எங்களுடைய சங்கம் முன்னெடுக்கும். அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பாக என்ன? இல்லை அது அவங்க தான் கேட்குறேன். ஓகே.